உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா. இப்போ சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு 50 கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய், 3 ஏலக்காய், ஒரு பட்டை, 4 கிராம்பு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட 1 கட்டி பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை. இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கி வரட்டும்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வதங்கினா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வதக்கிடாதீங்க, அப்புறம் அந்த தேங்காய் வாசம் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இது வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள். ரொம்ப குழம்பு திக்னஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதி வரணும். நுரக்கட்டி கொதிச்சு வரும். இந்த நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை தான் 8 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை முட்டை கூட எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறனால இது ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒன்றா உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுனது உடனே கலந்து விட்டுறாதீங்க, முட்டைலாம் உடஞ்சிட்டு போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் பொறுமையாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறிடாதீங்க, அதுவும் உடஞ்சிரும். பொறுமையாக கிளறி விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் திரும்பின மாதிரி ஆகிடும். அது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடியாகி வந்துடும். அந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது கூட காளான், உருளைக்கிழங்கு, சிக்கன், மட்டன் கூட இந்த மசாலா வச்சு ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இந்த குழம்பு பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தோசை கூடயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஏன்னா வீட்லேயே அந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி. Thank you for watching.